அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போஷன் ட்ராக்கர். இந்த போஷன் ட்ராக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கர்ப்பிணி பெண்களோட ஹைட்டு, வெயிட்டு மற்றும் ஹீமோகுளோபின் அளவு, ரத்த அளவுனை வந்து பதிவு செய்யறதுக்கு எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி, அதாவது போஷன் ட்ராக்கருக்கும் கொடுக்கப்பட்ட நமக்கு யூசர் நேம், யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் பயன்படுத்தி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயனாளிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பயனாளிகளை நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிற எந்தெந்த கேட்டகரியில் எத்தனை குழந்தைங்க பதிவு பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஏஎன்சி பதிவு பண்ணிக்க, எத்தனை பிஎன்சி பதிவு பண்ணிக்கலாம், அதோட மொத்த லிஸ்ட்டும் இங்கே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கவுண்ட் வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் 7 பேர் பதிவு பண்ணினா அதோட 7 உள்ள லைன் லிஸ்ட் இருக்கும். நமக்கு மேலே வந்து 7ங்கிறது இங்கே காமிச்சு கொடுத்துரும். எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கோங்கிறது நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம கர்ப்பிணி பெண்களை நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 7ஓட லைன் லிஸ்ட் நமக்கு இங்கே ஷோ ஆயிரும். ஓகேங்களா. ஷோ ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மதுபாலா சேகர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான ஹெச்பி லெவல், ஹைட் அண்ட் வெயிட் நம்ம பதிவு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மதுபாலா சேகருக்கு இருக்கிறதுக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 புள்ளியை இங்கே டச் பண்ணுங்கள். பாருங்கள், டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலேருந்து 3வது ஆப்ஷன் பாருங்கள், வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து விவரங்களை சேகரிக்கவும் இருக்கும். இந்த வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து விவரங்களை சேகரிக்கவுங்கிறது இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆரோக்கியத்தை ட்ராக் செய்தல்ங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆரோக்கியத்தை ட்ராக் செய்தல்ங்கிறத இங்கே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, நமக்கு ஹீமோகுளோபின் லெவலில் இங்கே பதிவு பண்ண சொல்லி கேட்குங்க. பாருங்கள், இவங்களோட ஹைட் வந்து 147 சென்டிமீட்டர் நம்ம இங்கே பதிவு பண்ணியாச்சுங்க. அடுத்து இவங்க வந்து 59 கேஜி இருக்கிறாங்க, நம்ம அதையும் பதிவு பண்ணியாச்சுங்க. ஹீமோகுளோபின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 11.8 இருக்குங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணியாச்சுங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 3 செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சமர்ப்பிக்கவும் இருக்குது பார்த்தீங்களா, சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. சமர்ப்பிக்கவும் கொடுத்தோன்னா பதிவு உருவாக்குதல் நடைபெறுகிறது, சிறிது நேரம் கழித்து பார்க்கவும் வந்துருச்சு. நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரீன் டிக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹைட் அண்ட் வெயிட்டு, ஹீமோகுளோபின் லெவலில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மதுபாலாவுக்கு நம்ம பதிவு பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மருந்துகள் கேட்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் மருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மருந்து எடுக்கிறாங்க, டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா எடுக்கிறாங்கன்னு போடுங்க. எடுக்காத டேப்லெட்டை இங்கே பதிவு பண்ணாதீங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் அமிலம், விட்டமின், கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின், ஸோ இது 4மே எடுக்கிறாங்க. இந்த 4 எடுக்கிறனால நீங்கள் 4 இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. ஸோ இதுவுமே பதிவு வந்து வெற்றிகரமாக உள்ளதுங்கிறது நமக்கு க்ரீன் டிக் வந்துருச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து இடையீடு. இந்த ஊட்டச்சத்து இடையீடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவைகளை பெறுகிறீர்கள் கேட்குறாங்க. ஸோ இதில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அலோபதி மருத்துவர் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் அதை கொடுத்துட்டு நம்ம இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துறோம். ஸோ இந்த பதிவு வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுங்க. இப்படி தாங்க ஒரு ஏஎன்சிக்கு ஹைட் அண்ட் வெயிட்டு, ஹீமோகுளோபின் லெவலில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அடுத்ததாக இன்னொரு ஏஎன்சிக்கு உங்களுக்கு பதிவு பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதா சிவராஜன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏஎன்சிக்கு எப்படி பதிவு பண்ணுறங்கிறத பாருங்கள். ஸோ இதுக்கு சைடில் இருக்கக்கூடிய 3 புள்ளியை நம்ம இங்கே டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலேருந்து 3வது ஆப்ஷன் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து விவரங்களை சேகரிக்கும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் ஏஎன்சிக்கு சொன்ன மாதிரி தான் ஆரோக்கியத்தை ட்ராக் செய்ததில் இங்கே நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 167 சென்டிமீட்டர், அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். வெயிட் வந்து 68, அதையும் இங்கே பதிவு பண்ணிக்கலாம். ஹீமோகுளோபின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 13.5. ஸோ நம்ம அதையும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பதிவு பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சமர்ப்பிக்குங்கிறத கொடுத்துருங்க. பாருங்கள், பதிவு உருவாக்குதல் நடைபெறுகிறது, சிறிது நேரம் கழித்து பார்க்கணும்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, க்ரீன் டிக் வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஊட்டச்சத்து மருந்துகள் இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க பார்த்திங்கன்னா ஃபோலிக் அமிலமும் விட்டமின் மட்டும்தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கால்சியம் டேப்லெட் இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க எடுக்கக்கூடிய இந்த 3 டேப்லெட் மட்டும் இங்கே பதிவு பண்ணியிருக்குங்க. பதிவு பண்ணிவிட்டு நம்ம இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துடலாங்க. அடுத்தது இதுவும் பாருங்கள் நமக்கு க்ரீன் டிக் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு பதிவாயிருச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து இடையீடு, நீங்கள் எந்த வகையான சுகாதார சேவைகளை பெறுகிறீர்கள்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருமே காமனாக பண்ணக்கூடியது எடுக்கக்கூடியது அலோபதி மருத்துவம் தான். ஸோ அந்த அலோபதி மருத்துவத்தை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சமர்ப்பிக்கும் கொடுத்தோன்னா நமக்கு க்ரீன் டிக் வந்துருச்சு, நம்ம பதிவு பண்ணதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பதிவாயிருச்சு. இப்போ நம்ம வந்து பதிவு பண்ணதை எப்படி நம்ம பதிவு பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்வேதா சிவராஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு சைடில் இருக்கக்கூடிய 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு
வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து விவரங்களை தான் நம்ம பதிவு பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் போனோடனே ஆரோக்கியத்தை ட்ராக் செய்தல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் கிளிக் பண்ணோடனே நீங்கள் போட்ட ஹைட், வெயிட்டு, ஹீமோக்ளோபின் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்குண்டான கிளாரிட்டி கொடுக்கப்படும். ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு தவறுதல் இல்லாமல் போர்ஷன் ட்ராக்கில் பதிவு பண்ண முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ.